வள்ளுவர் கோட்டம் களை கட்டியிருக்கு. த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி. சிவகார்த்திகேயனுக்கு தரமான டைம்ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வர்ற எல்லா படங்களுமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒரு வீடியோவே வந்து ஆதாரம்னு சொல்லலாங்க. கிட்டத்தட்ட ஜிவி பிரகாஷ்க்கு 100வது படம், சிவகார்த்திகேயனுக்கு 25வது படம், ஃபர்ஸ்ட் ஸ்ரீலீலா படம், சுதா கொங்கராவோட படம் அப்படின்னு, ஜெயம் ரவிக்கு ஃபர்ஸ்ட் வில்லனா ஆக்டிங் அப்படின்னு பல பேருக்கு இந்த படம் வந்து நெறைய மேஜிக் பண்ண காத்துட்டு இருக்கு. பொங்கல் செலிப்ரேஷன். நீங்க வெயிட் பண்றீங்களா? இல்லையா? அப்படின்றத கமெண்ட்ல ரிலீவ் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். பாலிடிக்ஸும் இருக்கு. அதுல தமிழ பத்தி நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க போறோம். இந்த 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 1960ஸ்ல நடந்த இந்த கதையில. இந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி அப்படின்னு ஒரு எக்ஸிபிஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆக்டர் சிவகார்த்திகேயன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ரொம்ப சீனியர் வந்து ஜெயம் ரவி சார் தான். சாரி ரவி மோகன் சார் தான். அவரோட பேர் தான் ஃபர்ஸ்ட் நாங்க போடுவோம். அவருக்கு தான் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் காலேஜ் படிக்கும்போதே அவர் படம்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெஸ்பெக்ட் குடுக்கறதா இருக்கட்டும். ஜெயம் ரவிய ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்ட விதமா இருக்கட்டும். இந்த படத்துல வந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. இன்ட்ரோஸ் அந்த படம் வந்து 100த் ஃபிலிம். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய மேஜிக் பண்ண போகுதுங்க பொங்கல்ல. கண்டிப்பா பொங்கல் 14ல நீங்க படத்த எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இல்லையா? அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட விஜி 360 ஃபாலோ அண்ட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தி ஷார்ட்ஸ்.